அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதித்தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதித்தமிழச்சி. 10/5/2024 சித்திரை மாதத்தின் 27ஆம் நாள் அக்ஷய திருதியை, வெள்ளிக்கிழமை வரக்கூடிய இந்த அக்ஷய திருதியை நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை, தாந்திரிக பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்க. நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். இந்த பரிகாரத்துக்கு உங்களுக்கு தேவையான பொருள்: ஒரு வெற்றிலை, சுண்ணாம்பு, மஞ்சள். முதல்ல வாராயுதை முன்னாடி வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து உட்காந்துக்கோங்க. நெய் தீபம் ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க. இந்த பரிகாரத்துக்கு செய்கிறது சரியான நேரம் பார்த்தீங்கன்னா முகூர்த்த நேரத்தில் செய்யணும், இல்லை மாலை 5:40க்கு பிறகு செய்யணும். இடைப்பட்ட நேரத்தில் செய்ய வேண்டாம். இப்போ வெத்தலையை எடுத்து சுத்தமாக கழுவிட்டு அந்த வெத்தலையில் நடுவில் முதல்ல சுண்ணாம்பு, வெத்தலைக்கு உபயோகப்படுத்துவோம் இல்லையா, அந்த சுண்ணாம்பை கொஞ்சமாக வைங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு வைங்க. அதன் மீது கொஞ்சமாக மஞ்சள் தூளை வைக்கணும். மஞ்சள் தூளை நீங்கள் சுண்ணாம்பு எவ்வளோ எடுத்தீங்களோ அதே அளவு மஞ்சள் தூளையும் வச்சு இப்போ இந்த வெற்றிலையை 4ஆக அல்லது 8ஆக, சாப்பிட்றதுக்கு நீங்கள் எப்படி மடிப்பீங்க அதை மாதிரி கிழிஞ்சிடக்கூடாது. அதை மாதிரி பார்த்து பொறுமையாக மடித்து உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு வாராகி தேவிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களுக்கு என்ன வேண்டுதல் நிறைவேறலையோ, உங்கள் மனசில் என்ன குறை இருக்கோ, என்ன பிரச்சனை உங்களுக்கு தீராமல் உங்களை கஷ்டப்படுத்துதோ அது தீரணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு அதை ஒரு மஞ்சள் நூலால் கட்டி வாராகி தேவி பாதத்தில் வச்சுருங்க. மறுநாள் காலை எழுந்ததும் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்போ இந்த சுண்ணாமும் மஞ்சளும் சேர்ந்து சிகப்பு நிறத்தில் மாறியிருக்கும். இப்போ அந்த வெத்தலையை கிழிச்சு தண்ணீரில் போட்டு வாராகி தேவிக்கு ஆழம் கரைப்போம்ல, ஆரத்தி எடுப்போம் இல்லையா, ஆழம் கரைச்சி அந்த ஆரத்தி எடுத்து அதை கொண்டுட்டு போய் வெளியில் கொண்டுட்டு போய் ஊற்றிட்டு வந்துடுங்க. இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால கண் திருஷ்டி தோஷங்களும் நீங்கும்னு சொல்லப்படுது. அக்ஷய திருதியை நாளில் நீங்கள் இப்படி வெத்தலையை கையில் வச்சு வாராகி தேவிட்ட கேட்குற வேண்டுதல் ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு நிறைவேறும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு. வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.